Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. சைபர் மோசடிகளில் ரூபாய் 1010 கோடியை இழந்திருக்கிறார்கள் மக்கள் என்று சைபர் கிரைம் போலீசார் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன் வணக்கம், முழு தகவல்களை சொல்லுங்க. தமிழக சைபர் கிரைம் போலீசார் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இருப்பினும் பல்வேறு சைபர் கிரைம் மோசடிகள்ல சிக்கி பொதுமக்கள் பணத்தை இழந்து வருகின்றனர். குறிப்பாக கடந்த ஜனவரி மாதம் முதல் ஜூலை மாதம் வரையில மட்டும் இந்த மாதிரியான தமிழகம் முழுவதும் சைபர் கிரைம் மோசடியில சிக்கி பொதுமக்கள் 1010 கோடி ரூபாய் இதுவரை இழந்திருப்பதாக தமிழக சைபர் கிரைம் தரப்புல ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்குது. குறிப்பாக இந்த சைபர் கிரைம் மோசடி தொடர்பாக கடந்த 7 மாதத்துல மட்டும் 88,479 புகார்கள் பெறப்பட்டிருப்பதாகவும் தமிழக சைபர் கிரைம் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது உடனடியாக இது போன்ற சைபர் கிரைம் மோசடியில சிக்கினா 24 மணி நேரத்திற்குள்ள சைபர் கிரைம் போலீசாருக்கு புகார் அளித்தார் உடனடியாக அந்த பணத்தை ஃப்ரீஸ் செய்யக்கூடிய நடவடிக்கையில ஈடுபடுவார்கள். அதே போல சைபர் கிரைம் மோசடியில சிக்கி உடனடியாக பணத்தை இழந்தவர்களுக்கு சுமார் 314 கோடி ரூபாய் வரை தமிழக சைபர் கிரைம் போலீசார் இந்த பணத்தை முடக்கி இருப்பதாகவும் தகவல் தெரிவித்துள்ளனர். அதுல 62 கோடி ரூபாய் மீட்டு உரிய புகார்தாரரிடம் கொடுத்திருப்பதாகவும் தமிழக சைபர் கிரைம் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுல என்ன மாதிரியான மோசடிகள்ல இந்த சைபர் கிரைம் மோசடிகள்ல பொதுமக்கள் பணத்தை இழந்திருக்கிறார்கள் என சைபர் கிரைம் போலீசாரிடம் விசாரித்த போது அதுல பல்வேறு மோசடிகள், அதாவது முதலீடு தொடர்பான மோசடி, அதாவது அதிக வட்டி தருவதாக கூறி மோசடி, லைக் ஷேர் உள்ளிட்டவை செய்தால் பணம் தருவதாக மோசடி உள்ளிட்டவை மூலமாகத்தான் பல்வேறு 492 கோடி ரூபாயை பொதுமக்கள் இழந்திருப்பதாக தகவல் தெரிவித்துள்ளனர். இதுல டிஜிட்டல் கைது என கூறுவார்கள். அதாவது இது மாதிரி பார்சல் வந்திருப்பதாகவும் உடனடியாக தாங்கள் பணம் அனுப்பவில்லை என்றால் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் உள்ளிட்டவை சைபர் கிரைம் மோசடி மூலமாக 97 கோடி ரூபாய் மோசடி செய்திருப்பதாக தகவல் தெரிவித்திருக்கிறார். கடந்த 7 மாதத்துல மட்டும் தொடர்ச்சியாக சைபர் கிரைம் மோசடியில் ஈடுபட்டதாக 18 பேரை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டிருப்பதாக தமிழக சைபர் கிரைம் தெரிவித்திருக்கிறார்கள். இதுல 153 பேரை இந்த மாதிரியான மோசடிகள்ல ஏமாறாமல் உடனடியாக தாங்கள் அவர்களை காப்பாற்றி இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக முதன்முறையாக இந்த சைபர் கிரைம் மோசடியில தொடர்ச்சியாக ஈடுபடக்கூடிய நபர்களை ஹிஸ்டரி சீட் என்ற முறையில அந்த கணக்கிட்டு அவர்களை கைது செய்து வருவதாகவும் இதற்காக திரை நீக்கு உள்ளிட்ட பல்வேறு ஆபரேஷன்களையும் கையாண்டு தாங்கள் கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தமிழக சைபர் கிரைம் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக வெளிநாடுகள்ல தான் அதிகப்படியான சைபர் கிரைம் குற்றவாளிகள் இருப்பதாகவும் அவர்களை நெருங்கக்கூடிய பணியில தொடர்ச்சியாக தமிழக சைபர் கிரைம் போலீசார் ஈடுபட்டு வருவதாக ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சாலமன். Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.